தசகாரியம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், ஏதோ பார்க்கணும். திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி. திருவாசகத்தில் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பகுதி ரொம்ப முக்கியம். நேற்றைய பாடத்தை கேட்டவங்களுக்கு தெரியும். அதாவது 122வது வரியில் இறைவனுடைய பெயர் வரைக்கும் சொல்லிட்டு பிறகு ஆணவ மலத்தை நீக்கினதை இருள் கடிந்துங்கிறாரு, ஆணவம் போல ஒன்று இன்பம் வர்றதை இன்ப ஊர்திங்கிறாரு, அதுக்கெல்லாம் இறைவன் அருள் செய்கிறதுனால அருள்மலைன்னு சொல்கிறாரு. பிறகு எல்லாரையும் தனக்குள் அடக்குகின்றவனாக இருக்கிறாங்கிறத 125 126 சொல்கிறாரு. அதற்கு பிறகு உள்ள பகுதிக்கு நேற்று நல்ல விளக்கம் கொடுத்துருந்தோம். நாயினேனை, அதாவது மாணிக்கவாசகர் அவர் அடிப்படையிலே பணியுடையவர், நமக்கு பணி வர்றதுக்காக தன்னைத்தானே நாயினேனுங்கிறார். நலமளித்தில்லையுள் இறைவன் இதெல்லாம் செய்துட்டு கையிலை புறப்படும் போது எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், அவர் கூட இருக்கிறவங்கள எல்லாம். இந்த திருத்தமாம் பொய்கையில் ஒரு ஜோதி வரும், அதில் எல்லாரும் கலந்துக்கிடுங்கன்னு சொல்லும்போது மாணிக்கவாசகரை நீங்கள் தில்லைக்கு வாங்கன்னு சொல்கிறார். நாயினேனை நலமலி தில்லையில் கோலமார் பொதுவில் வருக, நீங்கள் எங்கே வந்துருங்க, தில்லைக்கு வர்றங்கிறார். அதுக்குற சொல்கிறார், ஏழை என்னை ஈங்கொழித்தருளி. இது இப்படி பொருத்தமாக சொல்லி, அதாவது அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றை கொடுக்காம, அதாவது அவரை பொறுத்த அளவில் இதை அவர் விரும்பலை. தில்லைக்கெல்லாம் அவர் பல தடவை போயாச்சு, எத்தனையோ பதிகம் பாடிட்டார், நிறைய பதிகங்கள் தில்லை மேலே பாடியிருக்கிறாரு. அதனால் அவருக்கு தில்லை போகிறதுலலாம் பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனால் அவர் ஏற்றுக்கிற மாதிரி ஏழை என்னை ஈங்கொழித்தருளி, நான் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு குழந்தையை ஒரு பாட்டியோ தாயோ ஏமாத்துற மாதிரி இவர் யாரை ஏமாத்துறாரு? அதான் ஏழைங்கிறதுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்குது. நான் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு குழந்தைய அம்மா ஏமாத்தணும்னா, நான் வரும்போது விளையாட்டு பொம்மை வாங்கிட்டு வரேன், சாக்லேட் வாங்கிட்டு வரேன், 5 ஸ்டார் வாங்கிட்டு வரேன்னு ஏமாத்துற மாதிரி மாணிக்கவாசகர் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொன்னார்னு அர்த்தம். புரியுதா? இங்கு ஒளித்தருளி, என்னை ஒளித்தருள்னு என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டார்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தான் மற்றவங்களை எல்லாம் வரையறுக்கிறார். இதை நம்ம சும்மா பாடிக்கிட்டே இருக்கோம். நேற்று பாடம் கேட்டிங்கன்னா தெரியும், நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் அவர் கூடவே புறப்பட்டுட்டாங்கங்கிறார். அன்றுடன் சென்று அருள் பெருமடியவர் ஒன்றை உடன் கலந்தருளி, நிறைய பேர் அவர் கூடவே போயிட்டாங்க சொல்கிறார். அதில் தான் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், நீங்கள் தில்லைக்கு வாங்கன்னு சொன்னதும் அருள் தான், ஆனால் அதுக்கு பிறகு உள்ளவங்களை அருள் பெற்றவங்கன்னு சொல்கிறார். அன்றுடன் சென்ற அருள் பெருமடியவர்னா அப்போ இவர் பெற்றது அருள் இல்லையான்னா, அருளாக யாரும் நினைக்கலை. அவருக்கு தில்லை போகிறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது, அவர் இறைவனோட கலக்கணுங்கிறது ஆசை. ஆனால் மாணிக்கவாசகர் சைவப்பணி செய்வதற்காக இறைவன் அவர் அங்கே விட்டுட்டு போயிட்டார். அதுதான் நேற்றைய பாடத்தில் ஒரு செய்தி பதிஞ்சிருக்கிறோம். அந்த திருவம்பாவையில் எடுத்தால் தூங்குறவங்கன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, தூங்குறவங்களை எழுப்புறவங்கன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த 2 பேரில் தான் இன்னொரு கூட்டம் இருந்திருக்குமல்ல, காலையில் எழுந்திரிச்சு ஆற்றுல குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறவங்க, எவனையும் எழுப்பாமலே போகிறவங்க இருப்பாங்கல்ல. அதில் இந்த 3வது வகை இந்த இடத்துல மாணிக்கவாசகர் யாருன்னா தூங்குறவங்களை எழுப்புற வகை. அவங்க தான் அதிக பக்குவப்பட்டவங்க. திருவாசக உரையில் தூங்குறவங்களை எழுப்புவவர்களுக்கு இலக்கணம் என்னது? பக்குவப்பட்டவர்கள். தொழில் தெரிஞ்சவன் தானே தொழில் தெரியாதவனை வழிகாட்ட முடியும். தூங்குறவனை எழுப்புறான்னா அப்போ அதுக்கு எந்திரிச்சு குளிக்க தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ பக்குவப்பட்டவங்க தானே எந்திரிக்க முடியும். அதனால் இந்த இடத்துல மாணிக்கவாசகர் எந்த இடத்துல இருக்கிறாரு? தூங்குகிற இடத்துலையும் இல்லை, நாம மட்டுமே நல்லா இருந்து அப்போதுங்கிற இடத்துலையும் இல்லை, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுற இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு இறைவன் ஒர்க்கு அலாட் பண்ணுறாரு. எங்கே வாங்க, தில்லைக்கு. அப்படின்னா இவர் வர்ற வழியில் நிறைய பதிகம் பாடுவார், ஆன்மாக்களுக்கு இதெல்லாம் பயன்படுங்கிறதுக்காக அப்படி செய்கிறாரு. அடுத்து இன்னொரு வகை சொல்கிறாரு, எல்லாரும் அவர் கூட போய் கலந்துட்டாங்க. இவருடைய விருப்பமும் கலக்கிறது தான். அந்த ஒரு திருவருட்பயன் மந்திரம் சொல்லியிருக்கோம், கள்ளத்தலைவர் துயர் கருதி வெள்ளத்தலைவர் மிக, அதாவது தன்னைத்தானே தலைவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களை நெறிப்படுத்துவதற்காக ஞானிகள் இந்த பூமியில் ஜீவன் முக்தர்களாக உலவுகிறார்கள். ஆனால் அதுக்காக எல்லாரையும் உலவ விடமாட்டார் இறைவன். பெரிய புராணம் தோன்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிற்று. எத்தனை நாயன்மார் கிடைச்சாங்க? 63 பேர் தானே கிடைச்சாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்களை நம்ம 64வது நாயன்மார் 65வது நாயன்மார்னு யாரையும் சொல்ல முடியுதா? வாரியார் சுவாமிகளை 64வது நாயனார் நாங்கள், அதுக்கே நிறைய எதிர்ப்பு இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் எப்படி சொல்லலாம்? நாயனார்னா 63 தான், வாரியார் யாராக இருக்கட்டுமே, அவர் எப்படி நீங்கள் நாயனார்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இந்த பணிக்காக இறைவன் ஒதுக்கிறது இவ்வளவுதான ஞானிகள் என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க. 63 நாயன்மார் தான் கிடச்சிருக்காங்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில். பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க? ஆற்றுல எந்திரிச்சு குளிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவனுடைய வழிபாடு அவன் பார்க்குற மாதிரி பெரும்பாலும் எங்கே கிளம்பிடுறாங்க? இறைவன் திருவடியில் கலந்துடுறாங்க. அது 2வது வகை. 3வது வகை, எய்த வந்திலாதார் எரியில் பாயவும். மாணிக்கவாசகர் மாதிரி தில்லைக்கு வாங்கணும்னு சொல்லலை, தன்னுடைய திருவடியில் கலக்கவும் விடலை. அவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னா, ஒரு கூட்டம் நெருப்பு வளர்த்து அதில் விழுத்து உயிரை விட்டுட்டாங்க. எய்த வந்திலாதார் எரியில் பாயவும், நெருப்பை மூட்டி அதில் விழுந்து உயிரை விட்டுடுறாங்க.
யார் அடைய முடியலன்னு? ஒரு வகையில் தற்கொலைக்கு சமம். அவங்க என்னானாங்கன்னு சொல்லலை, எரியில் பாய்ந்து இறைவன் திருவடி அடைந்தார்னு சொல்லலை. அப்படி எரியில் பாய்ந்து திருவடி அடைகிறதா இருந்தால் தான் அவர் திருவடியில் சேர்த்துருப்பார். அவங்கள விட வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வினைகளை கழித்து அதுக்கு திரும்ப இறைவன் திருவடிக்கு போகணும். அது மூணாவது வகை. மாலது வாகி, மால்னா விருப்பம். சிலர் ரொம்ப விருப்பம் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. நமக்கு கிடைச்ச ஒன்று கிடைக்கலன்னா சிலர் மயங்கி விழுந்துருவாங்க. நமக்கு நாம் விரும்புகிற ஒன்று கிடைக்கல அப்படின்னா, நம்முடைய பொருள் ஒன்று தொலைந்து கிடைக்கலன்னா மயங்கி விழுற மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் பூதள மதனில் புரண்டு விழுந்து அலறியும், சின்ன குழந்தை மாதிரி தரையில் உருண்டு அலறாங்க, எது கிடைக்கலன்னு. ஆமாம், இந்த நெருப்பில் பாஞ்சவங்களுக்கு மனோபலம் அதிகம். அவங்களுக்கு தீவினையெல்லாம் வராது. எதில் பாஞ்சதுனால வராது. என்ன காரணம்னா, சிவன் அடையவில்லைன்னு தான் விழுந்தாங்களே தவிர பற்றுனால விழலை. என்ன பற்று மேலனால தான் விழுந்தாங்க. அதனால் அவங்களுக்கு அதனால் தீவினைகளெல்லாம் வராது. ஆனால் அவங்களுக்கு இதோட எல்லாமே முடியுதுன்னா இறைவனை கூட சேர்த்துருப்பார். அவங்களுக்கு இவ்வளோ அவசரம் தேவையில்லை. இவங்க எல்லாரையும் பார்த்தா மாணிக்க வாசகர் தான் பெஸ்ட்டு. சிதம்பரத்துக்கு வாங்கினாரு, வாரை முடிஞ்சுப்போ, அவ்வளோதான். இறைவன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். கொஞ்சம் பேரை கூப்பிட்டாரு, அங்கிட்ட கலந்துக்கிடுங்க, சரி. மற்றவங்க இனி இருக்கிற காலத்தில் சாதனை செய்து இறைவனை அடையணும்னு நினச்சிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்த இறைவனை அடைகிறதுல ஒரு அளவற்ற வேகம் இருந்தது. அந்த வேகத்தினால அவங்க இதையெல்லாம் செஞ்சாங்க. இந்த இடத்துக்கு யாரும் போயிருக்கலாம். மாணிக்கவாசகர் என்ன பண்ணியிருக்கலாம்? அவரும் இதே மாதிரி எதையாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அல்லது இறைவனை கூப்பிட்டு அவங்கள மட்டும் கூட சேர்க்குறீ, கலக்க விட்றீங்க, இனி கலக்க விட்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். அதில் தான் மாணிக்கவாசகர் எல்லாரையும் ஜெயிக்கிறார். இதில் வர்ற எல்லாரையுமே யார் ஜெயிக்கிறார்? ஜெயிக்கிறார். புரண்டு விழுந்து அலறியும், இதையெல்லாம் அவர் கண்ணால் வேற பார்க்குறாரு. பார்க்கலன்னு எப்படி எழுத முடியும்? அவருக்கு தகவல் வருது, இந்த மாதிரி இறைவன் புறப்பட்ட பிறகு கொஞ்சம் பேர் நெருப்பு வளர்த்து செத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் மயங்கி விழுந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் குழந்தை மாதிரி தரையில் உருண்டு அழுது, திருப்பெருந்தூரில் தரையில் உருண்டு அழுதுகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் கால் விசைத்தோடி கடல் புக மண்டி வேகமாக ஓடி கடலில் விழுந்து சாக போகிறாங்க. அதில் போனவங்க சிலர் செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண்டிதமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். நெருப்பில் விழுறவங்களுக்கு மனோபலம் அதிகம். நெருப்பில் விழுந்து சாகிறவனை விட தண்ணியில் விழுந்து சாகிறவனுக்கு மனோபலம் கொஞ்சம் குறைவு. அதுக்கு ரொம்ப மனோபலம் வேணும். எதில் விழுறதுக்கு? நெருப்பில் வலியும் தாங்கணும். தண்ணிலேயாவது உயிர் தான் போகும், நெருப்பில் என்னது உயிரும் போகும். அதனால் அது ரெண்டாவது வச்சார். நெருப்பில் விழுந்து சாக முடியாதவங்க கடல் நோக்கி ஓடுனாங்க. அதில் யாரும் இறந்தாங்கன்னு அவர் சொல்லலை. ஆனாலும் அதில் இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே போன பிறகு திரும்புறதுலாம் கஷ்டம். கடல் பக்கத்தில் போய் நாதன் அழுதாங்க. ஆனால் அப்படி சிலர் பாதத்தை அடைஞ்சிட்டாங்க. பாதம் எய்தினர் பாதம், அப்படி பண்ணவங்க சிலர் பாதத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு இந்த திருவடி அடைகிற வாய்ப்பு அதில் கிடைக்குது. உடனே கிடைக்காம கொஞ்சம் கேப்பில் கிடைக்குது. அவங்களுடைய கடலை நோக்கி ஓடணும். கடல் நோக்கி ஓடணும். அதில் சிலர் எல்லாருமே பிழைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் மிச்சம் இருக்கிறவங்க இறைவனை புகழணும், இறைவன் திருவடி அடையணுங்கிறது அதனுடைய அவங்களுக்கு இறைவன் வைத்த விதி. சரியா? உடனடியாக இப்படி சொல்லலாம். இறைவன் கொடுத்து வாங்கிறது வேற, இவங்க கேட்டு வாங்கிட்டாங்க. அதுதான் வித்தியாசம். அவங்களுமே மாணிக்கவாசகர் அளவுக்கு ஏற்றமுடையவர்கள் அல்ல. இறைவன் கொடுத்து தானே வாங்கணும். இறைவனை மிரட்டி வாங்குறாங்க. எப்படி மிரட்டுறாங்க? கடல் விழுந்து செத்துருவோம், கடல் நோக்கி ஓடுறாங்க. ஓடும்போது இறைவன் பார்க்குறாரு, சரி நாமளே கொடுத்துட்றது நல்லது, இல்லைன்னா செத்து தொலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. இதையெல்லாம் நம்ம பாடுறோம், உரையில் இல்லை. உரையில் பொருள் தான் இருக்குது. ஆனால் இந்த கோணத்தில் பார்க்கலன்னா மாணிக்கவாசகருடைய உயரம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவர் தன்னை தாழ்த்துறதா நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. உண்மை என்னென்னா அவர் தான் டாப் ரேங்கில் இருக்கிறார். பாதம் எழுதினர் பதஞ்சலி கருளிய பரம நாடகம் என்று. பரம நாடகம்னா நடனம் ஆடுபவன் அர்த்தம். நடனம் ஆடுபவனே என்று. இதம்னா இதயம், சலிப்புனா சோர்வு அடைந்து சிலர் ஏங்குறாங்க. ஏங்குன்னு ஏங்குறாங்க, மயங்குறாங்க, ஏங்குறாங்க, அழுறாங்க. இது நமக்கு என்ன செய்தின்னா, இந்த இறைவன் கிடைக்கவில்லைன்னு சிலர் சாகரடியாக இருக்காங்க. இறைவன் கிடைக்கவில்லைன்னு சிலருக்கு மயக்கம் வருது. இறைவன் கிடைக்கலன்னு சிலர் தரையில் புரண்டு அலறாங்க. இறைவன் கிடைக்கலன்னு கடலில் விழுந்து சாகரடியாக இருக்காங்க. இறைவன் கிடைக்கலன்னு ஏங்குறாங்க. இதில் நமக்கு செய்தி என்ன? இதையெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஒன்றுமே கிடையாது. ஆமாம், மண்ணு தான் இருக்கு. புரியுதா? இதெல்லாம் ஏதாவது நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படி பார்த்தா பேப்பரில் செய்தி வரணும் இல்லை. சிவபெருமான் கிடைக்கவில்லை என்று 23ஆம் தேதி ஒருவன் தீக்குளித்து விட்டார், இறைவன் கிடைக்கவில்லை என்று 28ஆம் தேதி ஒருத்தர் மயங்கி விழுந்து விட்டார். அப்படி எங்கே வந்திருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர்களுக்கு இருக்கிற சாதனமும் பக்குவமும் யாருக்கு இல்லை. இவ்வளவுக்கு அவர்கள் யாரை நேரில் பார்த்துட்டாங்க, இறைவனை நேரில் பார்த்ததுனால தான் இந்த அளவுக்கு போகிறாங்க. பார்க்கலன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு வராது. இந்த கம்பராமாயணத்தில் ஒரு வரி நேற்று சொன்னேன். கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் காலவேலான் அப்படின்னு கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும். கண்ணில்லாதவனுக்கு கண்ணு வந்துட்டு போனால் வேதனை. அதாவது 23 வயசுக்கு கண்ணு தெரியாமல் 23வது வயசில் ஒரு 6 மாதம் கண்ணு தெரிஞ்சிட்டு கண்ணுக்கு தெரியாமல் போனால் எப்படி இருக்கும்? 6 மாதத்தில் ஒரு 6 மணி நேரம் கண்ணு தெரிஞ்சிட்டு போனால் எப்படி இருக்கும்? கண்ணே தெரியல, இடையில தெரியுது, திரும்ப மறைஞ்சிருதுன்னு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இவங்களுக்கு பிறவியிலேருந்தே குருடன்னா பெரிய பாதிப்பு தெரியாது. இவங்க யாரை பார்த்துட்டாங்க, அதனால் அவங்களால அதை இழக்க முடியும். நம்மளால் ஏன் எந்த பதட்டம் இல்லாமல் இருக்கிறோம்? நம்ம பார்க்கவே இல்லை, அது என்னதுன்னே தெரியாது. அதனால் நமக்கு உலகியல் பொருள் 100ன்னா அதில் 101வது பொருளாக யார் இருக்கிறாரு? இறைவன் இருக்கிறார். உலகியல் பொருள் நம்முடைய டிமாண்டில் உலகியல் பொருள் 100 இருக்குதுனால 101வது பொருளாக யார் இருக்கிறார்? அவங்களுக்கு ஒரே பொருள் தான். உலகியல் பொருள்னு எந்த பொருளும் கிடையாது. அதை அதில் பதிவு செய்தார். இந்த பதிகத்தில் நம்ம அதிகம் ஆய்வு செய்தது இந்த இடத்த தான். ஆமாம், நேற்றே ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். இன்றைக்கி புது பகுதிக்கு பொருள் எழுதுங்க, விளக்கம் பிறகு பார்க்கலாம். எழில் வரும் இமயத்து இயல்புடை இமயமலையின் தன்மை. இமயத்து இயல்புன்னா இமயமலையின் தன்மை. புலியூர்னா தில்லைன்னு அர்த்தம். நவில்னா தொடர்ந்து கூத்தாடுகின்ற நடம். பொதுவினில் நடம் நவில்னா தொடர்ந்து கூத்தாடுகின்ற. கனிதிரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அளவுறு சிறுநகை இறைவன். கனி என்பது கொவ்வைப்பழம். இலக்கியத்தில் கொவ்வைப்பழம்னு சொல்லணும், நம்ம கோவம்பழம்னு சொல்லுவோம். பிறகு காய்கறி விற்கிறவன் கோவக்காம்மா, அது மேலே இவனுக்கு என்ன கோவம்னு தெரில. அப்படி ஒரு காயே கோவக்காய். அந்த நிறைய வார்த்தைகளை நம்ம தப்பாகவே பயன்படுத்துகிறோம். கோவக்காய் நிறைய பொருட்களை கூடி தப்பாக பயன்படுத்தும். கொவ்வைப்பழம் அருள் செய்த இறைவன். சரியா? களி அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை. சிறுநகைன்னா முறுவல், சிரிப்புன்னு அர்த்தம். ஒலிதரு கைலை உயர்கிழவோன். கைலை தேவர்கள் பாடுவதனால வருகின்ற ஒலியா, தேவர்கள் பாடுவதனால் ஏற்படுகிற ஒலிங்கிறார். ஒலிதரு கைலை உயர்கிழவோனே. கிழவோன் என்றால் உரிமை உடையவன். ஈண்டிய திரண்ட. பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளியன். பொலிதருன்னா விளங்குகின்றன்னு அர்த்தம். புக்கு இனிது அருளினான்னா புகுந்து, இனிதாக அருளினான்னா அமர்ந்திருந்தான். இதில் கொண்டு கூட்டு மாறுது பாருங்க. அந்த களி அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகைக்கு பிறகு கொண்டு கூட்டு மாறுது. கவனித்து பாருங்க, நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒலிதரு கையிலே உயர் கிழவோன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு எத்தனாவது வரி? கடைசி வரியை சொல்லணும். அதுக்கு பிறகு ஈண்டிய அடியவரோடுங்கிறத அதற்கு பிறகு சொல்லணும். அதற்கு பிறகு பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன்னு முடிக்கணும். கடைசி 3 வரியில் கொண்டு கூட்டுங்க. ஒலிதரு கையிலை உயர்கிழவோனே ஈண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன்.
நம்ம இந்த அவருடைய வரலாற்றில் சொல்கிறோம்ல, இறைவன் போகும்போது நிறைய பேர் அழைச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்கிறோம்ல, அது இதில் தான். மந்திரத்தின் பொருள் என்ன? எழில்பெரு இமயத்து இயல்புடை அம்பன் பொலிதரு புலியூர். அதாவது இமயமலைக்கு ஒப்பானதான் தில்லை நகருங்கிறார். அதாவது இமயம், தில்லை, இலங்கை, இந்த மூன்றையும் நம்முடைய உடம்போட ஒப்பிடுவாங்க. நடுநாடி, இடநாடி, வலநாடி. திருமூலர் பாடியிருக்கிறார். நம்முடைய உடம்புல இடது நாடி, வலது நாடி, நடுநாடின்னு 3 நரம்புகள் இருக்குது, நாடிகள். அந்த நாடிகளோடு ஒப்பிடுவாங்க. எதை? இலங்கையையும், நடுநாடி தில்லை, இலங்கையையும் கைலை மலையையும் ஒப்பிடுவாங்க. அதுக்கு திருமூலர் நிறைய பாட்டு பாடியிருக்கிறார். இப்போ நம்ம சயின்ஸில் சொல்கிறாங்கல்ல, தில்லை உலகின் எந்த பகுதியில் இருக்குது, அதனால தான் நடுநாடி. இந்த பக்கத்தில் இலங்கை இது ஒரு நாடி, அந்த பக்கம் தில்லை அது ஒரு நாடி. அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஒரு உடம்புன்னு பார்த்தா தில்லை நடுநாடி, இலங்கை அந்த இடவலங்கிறத கவனமாக சொல்லணும். அதனால் சொல்லாமல் சொல்கிறேன். இலங்கை ஒரு பக்க நாடியாகவும் இன்னொரு பக்க நாடியாகவும் இந்த பிரபஞ்சத்தை வகுப்பாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தை நம்ம உடம்போடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ வள்ளலார் சபை எனது உளம்ங்கிறாரு. சிதம்பரம் சபைன்னு சொல்கிறீங்க, அது நம்முடைய உள்ளம்தான் சபைங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியே இருக்கிற எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம், உடம்புக்குள்ளே இருக்குது. அதனால தான் எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு திருவடி அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு அருள் செய்த வரலாறு இங்கே ஞாபகப்படுத்துகிறாரு? காளிக்கு அருள் செய்த வரலாற்றை இங்கே சொல்கிறார். இந்த காளிக்கு அருள் செய்த வரலாறு மட்டும் நம்ம அதை எடுத்து படிக்கணும். அதாவது இது ஒரு பெரிய இந்த பதிகத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் இதில் நிறைய செய்திகள் இருக்குது, அதையெல்லாம் எடுத்துகிட்டு படிக்கிறது. தசாங்கத்தையெல்லாம் தனியாக எழுதியிருக்கிறார். இவ்வாறு தசாங்கம் எனப்படும் 10 உறுப்புகள் இந்த நூலில் இருக்குது. இந்த பதிகத்தை நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 வகுப்பு ஆகும். நிறைய செய்திகள் இருக்குது, அதையெல்லாம் தனித்தனியாக எடுத்து பேசணும், பேசிட்டு தான் முடிக்கணும். இதில் காளி பற்றி ஒரு கதை உண்டு, இதில் நல்ல விரிவாக சொல்லுவார். இந்த கதை இதில் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். செல்லை ஆஃப் பண்ணி வைங்க. அடிகள் பாருங்கள். அண்டத்தின் நடுவில் ஆடுமாறு போல பிண்டமாகிய உடம்பில் இதயத்தில் ஆடுகிறாருங்கிறார். அதுதான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி, இதான் அதுக்கு அர்த்தம். அதான் பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. இது ஒரு